கத்திரிக்காய் கொஸ்து இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கொஸ்து வந்து என்னோட பிறந்த ஊர் வந்து சீர்காழி. அதை நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சீர்காழி பக்கத்தில் வந்து சிதம்பரம் தான். சிதம்பரத்தில் வந்து இந்த கத்திரிக்காய் கொஸ்து ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சைடிஷாக நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க எல்லாருக்குமே இந்த கொஸ்து மூலயமா கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சி போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். கத்திரிக்காய் கொஸ்து. கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். தக்காளி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, மல்லி, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள் அதாவது ரெட் சில்லி தூள், மல்லி சிவப்பு மிளகாய்த்தூள் நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். மல்லி வந்து கொத்தமல்லி விதை மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 ரெட் சில்லி. இது வந்து நம்ம இந்த மிளகாய்த்தூளும் இதுக்கும் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மல்லி விதையை சேர்த்துக்கலாம். மிளகாய் வற்றல் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 வெங்காயம் அளவு இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 1/2 வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இது தேவைப்படும். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதை இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதையும் நல்லா நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டாலும் அரைச்சிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இல்லை குழந்தைங்க இது மாதிரி இருந்தால் அதை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான டேஸ்ட்டில் நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இதை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆறி இருக்குது. இதையும் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்ல வாசமாக இருக்கும். இதை நீங்கள் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கொஸ்து செஞ்சிங்கன்னா கொஸ்து வந்து ரொம்ப மணமாக இருக்கும். அடுப்பில் அதே பேனில் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வெங்காயம் வதக்கியாச்சு. இதோட நீங்கள் உங்களுக்கு முழுசாக தெரியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி கத்திரிக்காய் கூட நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் இதோட சேர்த்து. இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நிறத்துக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு ரெட் சில்லி மிளகாய்த்தூள்,
உப்பு சேர்த்து நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். ஏற்கனவே நான் ஒரு அரை உப்பு தக்காளி வதக்கும் போது சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். தக்காளி வெங்காயத்தோட விழுது இதில் சேர்த்துக்கப்புறம் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு இது பேஸ்ட்டாக வேணான்னா நீங்கள் ஒன்றும் பாதியமாகவும் அரைச்சிக்கலாம். இந்த அரைக்கிற தன்மை வந்து நம்மளோட விருப்பம்தான். குழந்தைங்க வந்து ஓரமாக ஒதுக்கிடுவாங்கன்னு நினச்சா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம்னா ஒதுக்காமல் சேர்த்து இட்லி தோசையோடு எடுத்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. இது நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும், சாம்பார் சட்னியே வைக்க வேணாம். இது ஒன்று மட்டுமே நல்ல தூக்கலாக இருக்கும் இட்லிக்கு. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் உள்ள இந்த மல்லியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இது வந்து இறக்கும் போது தான் நம்ம மல்லி விதை போட்டு நம்ம இறக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மணமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் சுவைக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாம் இந்த ஒரு டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றதையும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.